1985. 8/2/1985. பிறந்த நேரம் 3:15 AM. 3:15 AM. பிறந்த இடம் சார்? சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்டா சார்? ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. சிம்மம், பூரம் 4ஆம் பாதம், தனுசு லக்னம். தனுசு லக்னம், சிம்மம், பூரம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைங்க. ஆமாங்கய்யா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுவும் இன்னும் 4ஆம் பாதத்தில் நான் ஒரு 3-4 மாதம் கழித்து போவார். இந்த வருஷம் கடைசியெல்லாம் கடுமையான மன உளைச்சல் இருக்கும். இப்பவே அப்படிதாங்க இருக்கு. ஆமாம், இப்போ மே 26 நினைக்கிறேன். ஒரு 2 நாளாக உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே வந்திருப்பார். சரிங்க ஐயா. என்ன திருமணமே ஆகலைங்க, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. 40 வயசு, ராசிக்கு 8ல் செவ்வாய், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறாரு. ஆனால் சுக்கிரன் மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. ஆக அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ராகு தசை இப்போத்தான் முடிய போகுது. குரு தசை தான் உங்களுக்கு யோக தசை. திருமண வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? ஏங்க, நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, லக்னாதிபதி நீச்சமானால் 43-44 வயதிற்கு பிறகு தான் லைஃப்னு சொல்கிறேன்னா. ஆமாங்க. இந்த லக்னாதிபதி நீச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக 2வது அமைப்பு, ஒரு செகண்ட் செக்டரை நல்ல விதமாகவே கொடுக்கும். கடுமையான பாருங்கள், எல்லா லெவல்லையும் ராசி பாதிக்கப்பட்டு, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு, 5ஆம் இடத்துல ராகு உட்காந்து, 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு, இப்படி தானே போய்கிட்டு இருக்கு. பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறது ஒன்று தான். சோறு கிடச்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆமாங்க. சாப்பாட்டுக்கு குறவில்லை. ஆமாங்க, சாப்பாட்டுக்கு உடம்புல உயிர் இருக்குங்க. ஆமாம், யார் என்ன எது இருந்தாலும் ஏதோ ஒரு வீடு, ஒரு காடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் திருப்தியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ராகு இருக்கும் இடத்தை கெடுத்து தான் பலனை செய்வார். இந்த அமைப்பில் ராகு திசை உங்களுக்கு நல்லா இல்லை. 2வது லக்னாதிபதி நீச்சமானாலே செகண்ட் ஹாஃப் தாங்க லைஃப். சரிங்கய்யா. 43 வயசுலேருந்து லைஃப் உண்டுங்க. அஷ்டமச்சனி முடியணுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே நடக்காது. தயவுசெய்து கல்யாணம் பற்றிய எண்ணங்களே விட்டுருங்க. சரிங்கய்யா. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தாண்டுற வரைக்குமே 2027 ஜூன் மாதம் வரைக்குமே ஒன்றும் நடக்காது. ஐயா, திசை மாறினா மாறுங்க ஏதாவது? தசை குரு திசை மாறிடுச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் மாற்றம் வரும். குரு தசை மாறும்போது இப்போ கொஞ்சம் பழைய சோறு கிடைக்கிறது, சுடு சோறு கிடைக்கும். சரிங்க, சந்தோஷம். பழைய சோறு கிடைச்சா சுடு சோறு கிடைக்கும். சுடு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவருக்கு பிரியாணி கிடைக்கும். அந்த ரேஞ்ச் இருந்தால் கூட இவ்வளவுதான் தசை மாற்றம். சரிங்க. தசை மாற்றத்தில் ராகு திசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு சுக்கிர பக்தியில் இருந்தே நல்லா இருக்காது. ஆமாங்க, 6 வருஷம் அவுட்டுங்க எனக்கு. 6 வருஷம் கரெக்டாக அவுட்டு. கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. வீடு மட்டும்தான் கட்ட முடிஞ்சு இந்த வருஷம். வீடு இல்லாமல் எல்லா பாக்கியமும் உண்டு குரு திசையில். ஏன்னா நல்ல வேலையாக குரு சந்திர அதியோகத்தில் வந்துடுறாரு. சரி, வீடு கட்டி முடிச்சிட்டங்க. இந்த செவ்வாய் பக்தியிலே கட்டி முடிச்சிட்டங்க. சுக்கிர பக்தியில் கட்டி முடிச்சு அதனாலேயும் பிரச்சனை இருக்கும். கடனை இருக்கிற கையில் இருக்கிற காசை போட்டுக்கிட்டு டைட்டில் கிடப்பீங்க. இல்ல, கடன்ல எதுவுமே இல்லைங்க. செவ்வாய் பக்தியில இப்பதான் கட்டினேன் வீடு. இப்போ செவ்வாய் பக்தியில தான் கட்டினீங்களா? ஆமாங்க. குரு திசைக்காக கட்டுறீங்க. குரு திசையிலிருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணுன்றதுனால கட்டுறீங்க. சரிங்க. சுக்கிர பக்தியில் கட்டினா கையில் இருக்கிற காசெல்லாம் அப்படியே காலி பண்ணி சூரிய சந்திர செவ்வாய் பக்திகளில் மனுஷனை ஒரு டைட்டில் வச்சிருக்கோம். இல்லைங்க, கடன்ல பெருமில்லைங்க, கல்யாணம் மட்டும்தான் இல்லை, மற்றதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு எனக்கு. மற்றபடி லைஃப் நல்லா தாங்க இருக்கு. உங்களுக்கு குரு திசையிலிருந்து நல்லா இருக்கும். குரு திசையில் உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு யோக குழந்தை பிறக்குங்க. என்னதான் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல யோக குழந்தை பிறக்கும். குரு தசையிலிருந்து ரொம்ப டாப்பாக இருப்பீங்க. ஒரு 16 வருஷம் நல்ல வாழ்க்கை, அதுவே போருன்ற அளவுக்கு நல்லா இருக்கும். ஆக 2027 ஜூனுக்கு பிறகு அட்டமத்து சனி அந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் முடிஞ்சதற்கு பிறகுதான் மணமகளே அடையாளம் காட்டப்படுவார். ஆக 1 வருஷம் பொறுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்